இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆத்திரே நன்றி, என்ன சிதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்ன சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருப்போல காத்தீர நன்றி, என்ன சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது கூட நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளில் கூட சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் மகேந்திரன் ஐயா அவங்களை முன்பதாக அழைக்கிறோம். அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும்படி ஒரு நன்றி பாடலை பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். அதை தொடர்ந்து நாம் தொடர்ந்து ஆராதனை மற்ற பகுதிக்கு நேரம் கடந்து செல்ல இருக்கிறோம். இப்போது பாஸ்டர் முன்பதாக வந்து ஒரே ஒரு பாடலை பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிறந்த நாள் விழாவிலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். இலவசமா கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே ஐயா, நீதிமானாக்கி விட்டே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே ஐயா, நீதிமானாக்கி விட்டே ஐயா, நீதிமானாக்கி விட்டே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா.
ஆதாயமே ஆலோசனை கர்த்தரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துணையாளரே, என் துணையாளரே, இணையில் அயமனாளரே, என் உணவாக வந்தீரையா, என் உசுரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனே உங்க மடியில் தாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல என் தகப்பனே உங்க மடியில் தாய்ந்து விட்டேனா. தாய்ந்து விட்டேனா, தாய்ந்து விட்டேனா, தாய்ந்து விட்டேனா, தாய்ந்து விட்டேனா. துணையாளரே, துணையாளரே, என் இணையில்லா மணாளரே, இணையில்லா மணாளரே, என் உணவாக வந்தீரையா, என் உசுரோடு கலந்தீரையா. என் துணை
உலகையே மறந்து குழந்தைய போல என் தகப்பனே உந்த மடி சாய்ந்தேனா தாய்மணி தவழுகின்ற குழந்தைய போல என் தகப்பனே உந்த மடி சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேன் சாய்ந்து விட்டேன். பாஸ்டர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து நேரம் மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறபடினால நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் போட்டோம். இப்பொழுது கூட தொடர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். நமது மத்தியில் சிதம்பரத்திலிருந்து எங்களுடைய ஐபிஏ திருச்சபையுடைய போதகர் பாஸ்டர் அருள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். இப்போது முன்பதாக வந்து சில நிமிடங்கள் ஆராதனைக்குள் நடத்தும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த இடத்துல எழுந்து நிற்போம். நம்ம பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறோம், வாழ்த்த போகிறோம். அதற்கு முன்னதாக இயேசுவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். எழுந்து நிற்கலாமா? நம்ம கொஞ்சம் முடிஞ்சவங்க எழுந்து நின்று நாம் நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி அவரை நம்ம உயர்த்துவோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைக்காக நாம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போது, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை அருமையான பிள்ளையை பாதுகாக்கும், குடும்பத்தாரை பாதுகாக்கும். நாம் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம எல்லாரும் தேவன் நோக்கி பார்ப்போம். இயேசுவை ஆராதிக்க ரொம்ப டைம் எடுத்த போகிறதில்ல, ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் நிறைவு செய்ய போகிறேன். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். இயேசுவே உன் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே, உன் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயர்த்த உயர்த்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இயேசு உயர்த்த உயர்த்த பெருங்காற்றம் அடங்கி போகும், எக்கல்ல வழி திறக்கும். உங்க நாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். கையை உயர்த்தி இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கில் நிரந்தரமில்லை. உங்க நாம் உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதில்லை. ஓ ஜீசஸ். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் அசைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. 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 பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பிள்ளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வேத வாக்கின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலே கிருபையிலே வளர்ந்து பெருனது போல பிள்ளை வளர்ந்து பெருகட்டும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரிசுத்த வேதத்தில் விதமாய் நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு ஆமீன் சொல்லம். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையான எங்களுடைய
சார் அவங்களுக்கும் சிஸ்டர்களுக்கு தேவன் ஈவாய் கொடுத்திருக்கிற ஒரு குழந்தை பாக்கியம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே வீடுகளிலே குழந்தை இல்லாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு மிகுந்த கடினமான ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு ஈவாய் கொடுத்திருக்கிற அந்த குழந்தையை நாம் வாழ்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இப்போது கூட நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். நமது மத்தியிலே இந்த நாளில் கூட விசேஷித்த தயவு செய்தி கொடுக்கும்படியாக அருமையான ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயாவுடைய துணைவியார் மதிப்பிற்குரிய ஸ்தோத்திரம் சிஸ்டர் சாந்தா ஜோதி அம்மா அவங்க இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருப்பது சந்தோஷம். இப்போது முன்பதாக வந்து இந்த விழாவுக்கு மிக அற்புதமான ஒரு வேத பகுதியாக சங்கீதம் 128வது அதிகாரத்தை அருமையான அம்மா அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே, எல்லாம் நல்லா கைத்தட்டி நன்றி சொல்லலாம். ஆண்டு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம். அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கர்ப்பத்தினுக்காக நம்ம ரொம்ப நன்றியாக நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்படுத்த. இந்த நாளில் கூட வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 128 ஆரோகண சங்கீதம். வசனங்களை தயவுசெய்து எல்லாம் நல்லா கேளுங்க. கேட்கும்போது இதுலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றைகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமே, நல்லா கைத்தட்டி எல்லாம் ஒரு பாட்டு பாடலாம். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் வெறுப்பன் செய்ய பாட்டு பாடலாம். தெரிஞ்சுங்க என் கூட சேர்ந்து பாடலாம். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன்
வேத பகுதியை வாசித்த அன்புக்குரிய அம்மா உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் சி அரசூர் தெய்வத்திரு பூராசாமி நலமுடன் கலையரசி இவர்களின் மகன் வழி பேரனும், தச்சன் திரு தெய்வத்திரு கோ ரவி நலமுடன் மைதிலி இவர்களின் மகள் வழி பேரனும் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய எங்களுடைய திருச்சபை சார்ந்த ஸ்தோத்திரம் பார்த்திபன் மற்றும் கவிதா ஆகிய இவர்களில் முதல் குழந்தை பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விசுவாச பிள்ளைகள், கனத்திற்குரிய தேவ ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், மற்ற கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நாம் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம், துதித்தோம். இப்போது கூட வந்திருக்கிற நமக்கும் இந்த நாளில் விழாவினுடைய சிறப்பு குழந்தைய அமர்ந்திருக்கிற குழந்தைய காணோம், அவங்க வந்துடுவாங்க நினைக்கிறேன். எனவே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தேவனுடைய செய்தி இந்த நாள் நம்மை கெடுக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நமது மத்தியில் வந்திருக்கின்ற தேவ செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கின்ற சென்னை பட்டணத்திலிருந்து மதிப்பிற்குரிய ரெவரன் தேவ சகாயம் ஐயா அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு சந்தோஷம். ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்புக்குரிய ஐயாவை நம்ம வரவேற்போம். தேவனுடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். முதல் ஆண்டு பிறந்த விழா. அல்லேலூயா. இந்த முதல் ஆண்டிலே பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு தான் நாம் ஜெபித்த வந்திருக்கிறோம். முதல் ஆண்டு இந்த பிறந்த நாளிலே நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏதோ ஆண்டுடைய நோக்கங்கள் இருக்கிறது, அதை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எல்லா கண்களும் மூடி ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவர் அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். 10 மாதம் தாயின் கருவிலே அங்கே கருவிலே இருந்து கர்த்தர் அந்த பிள்ளையை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வந்து சரியாக 365 நாள் முடிந்து இப்போது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. தேவன் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மீ சோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி உள்ளத்தோடு மீ சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரையும் பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவரே, நீர் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறப்பா. நன்றி உள்ளத்தோடுமே சோத்திரிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. அருமையான மகன் பார்த்திபனுக்காக செபிக்கிறேன், அருமையான கவிதாக செபிக்கிறேன், அருமையான செல்ல குட்டிக்காக செபிக்கிறேன். 3 பேரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் மூலமாக சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாக வந்திருக்கிற அனைவர் மேலும் உடைய அபிஷேகத்தை ஊற்றி நீ பலப்படுத்தும்படியாக செபிக்கிறப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுமா. எல்லா துதிக நமக்கு உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன், உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். போற்றுவேன், உம்மை புகழுவேன், வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன். தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா.
சுருக்கமாக ஒரு பிறப்புண்டா என்ன, ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதற்கு யார் துணையாக இருப்பது என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இடைப்படும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக சில காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, முதல் பிறந்த நாள் விழாவில் அருமையான பிள்ளை பெயர் சாம் எட்வின் லாமெக். அப்பா அம்மா பேர் அருமையான பார்த்திபன் கவிதா. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய கரங்கள் இந்த பிள்ளையின் மேல் இருப்பதாக. இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நாள் இந்த பிள்ளை இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக மாற முடியும், இல்லை இந்த நாட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக மாற முடியும். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கும் போது தான் இந்த பிள்ளை மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். முதலாவது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆணுடைய சப்போர்ட் இல்லாமல் பிறந்த ஒரே குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் எல்லாமே ஆணின் மூலமாக தான் பிறந்தோம். ஒரு ஆண் இல்லாமல் பிறக்கவே முடியாது. அது பிறந்தவர் யார் என்றால் இயேசு ஒருவர் தான். ஒரு கன்னிகை மூலமாக இயேசு பிறந்தார் இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த இயேசு பிறப்பதுக்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, இயேசு ஒருத்தர் பிறக்க போகிறார் என்று. நாம் பிறப்பது நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும் யார் பிறக்க போகிறாங்க, ஆண் பிறக்க போகிறாங்களா பெண் பிறக்க போகிறாங்களா. ஆனால் 800 ஆண்டுக்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி அந்த இயேசு மேல் பிறப்பிலே வந்ததினால்தான் அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். அல்லேலூயா. அதுதான் உலக ரட்சகர் அவர் பேர். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை போல இருக்கிற மக்களுக்காக நமக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது ஒரே நோக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கும் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் அதை குறித்து, ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி வளர்ப்பது மிக அவசியம், அந்த பிள்ளையை எப்படி போஷிப்பது மிக அவசியம், அந்த பிள்ளையை எப்படி போதிக்க வேண்டும் மிக அவசியம் என்று ஒரு 4 தலைப்பில் ஒரு 5 நிமிடம் நாம் சொல்லி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது, தாயின் வயிற்றில் குழந்தை உருவாகும் பருவம் எப்படி இருந்தது என்றால், அங்கே ஆதியாகமம் 29:35 சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு இன்று போயிற்று. இந்த பிள்ளை பெற்றெடுத்ததுனாலே முதல் துதிக்க வேண்டியது ஆண்டவருக்கு முக்கியம். முதலாவது ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம ஆண்டவரை துதிக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த பிள்ளை பிறந்தது நாட்களிலிருந்து அருமையான சகோதர சகோதரி இருவரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பிள்ளை பெற்றெடுத்து முடிந்த பிறகு அமைதியாக இருக்கவில்லை, முதல் துதிக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உன்னை அறிந்தேன். இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே இது ஒரு ஆண் பிள்ளையா பிறக்கும். இந்த பிள்ளை சாம் என்ற பெயர் சூட்டப்படும், அந்த பிள்ளைக்கு லாமேக் என்று மறுபெயர் சூட்டப்படும், இல்லை அந்த பிள்ளைக்கு 3வது பேர் எட்வின் என்று சூட்டப்படும். இப்படி கர்த்தர் முன்னாடியே எச்சரித்து முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே அந்த பிள்ளை பரிசுத்தப்படுத்தினாள். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் வயிற்றில் இருக்கும்போது அந்த பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன். இந்த பிள்ளைக்கு 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 1, நான் முன் அறிந்தேன். 2வது, பரிசுத்தப்படுத்தினேன். 3வது, அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளை இந்த நாட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார். யாருக்கு தெரியும்? நான் ஒரு இந்தியன் ஆர்மியிலே 40 வருடம் பணிபுரிந்தேன். 7 வருடம் பெங்களூரில் PhD முடிக்கான கிருபை செய்தார். 25 வருஷம் ஊழியம் செய்ய உதவி செய்தார். 10,000 பிள்ளைகளை உருவாக்க உதவி செய்தார். கரங்களை தட்டுங்க. ஒரு நாள் நிச்சயமாக செய்ய போகிறார். நான் மிலிட்டரியிலேருந்து வந்தேன், பார்த்திபன் போலீஸ்லேருந்து வந்திருக்கிறார். 2 பேரும் ஒரு வித்தியாசமே கிடையாது. அல்லேலூயா. 2 பேரும் முரட்டாட்டமாக இருப்போம், ஆனால் இப்போது தாழ்மையாக இருக்கிறோம். அந்த பிள்ளையும் தாழ்மையாக இருக்கிறது. அது பரிசுத்தமாக வளர போகிறது. ஒரு நாள் அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், துணை செய்கிறவனாகிய கர்த்தர். கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு துணை நிற்பார். வாக்கு தத்தமாக சொல்லுகிறார். ஏசாயா 44:2 சொல்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறோம் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் அந்த பிள்ளைக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் துணையாக இருப்பார் அந்த பிள்ளைக்காக. முதல் துணை நிற்பார். 2வது, கர்த்தர் அந்த பிள்ளை பிரித்து எடுக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் துணையாக இருப்பார். 2வது, இந்த உலகத்திலிருந்து மக்களுக்கும் நடுக்கும் நம்ம செய்கிறார்னா பிரித்து எடுப்பார். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 1:15, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அடைத்த தேவன். அல்லேலூயா. 2வது கர்த்தர் செய்கிறார், பிரித்தெடுத்து கிருபையினால் மூடுகிறார். 2வது ஆசீர்வாதம் கிருபை. கிருபை இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது. நாம் இன்னைக்கு கிருபை இல்லாத என்ன பண்ணுறோம்? அநேக ஆபத்துகள், அநேக ஆக்சிடென்ட்டுகள், தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது. ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தால் ஒன்றுமே நடக்காது. அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக வளரும். நம்மள அந்த கிருபை இருந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3வதாக, பிள்ளையின் வளர்ச்சியின் பருவம். 2வது, பிள்ளையின் வளர்ச்சி பருவம் எப்படி இருக்குன்னா, அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, ஆதியாகமம் 21:8, ஒரு பிள்ளை பெற்றெடுத்த பிறகு 1 வருடம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை வளர்ந்தது, பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்து இருக்கிறது. அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ, போகும்போது நம்ம வயிற்று நிரம்பி சாப்பிட்டுட்டு போக போகிறோம். இந்த பிள்ளையை வாழ்த்துட்டு போக போகிறோம். ஒரு விருந்து முதல் செய்கிறாங்க அவங்க. அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சுக்கிறார். பிள்ளை பெற்றெடுத்து 1 வருடம் முடிந்த பிறகு அது பால் மறந்து இருக்கணும் அந்த பிள்ளை. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய விருந்து. 3வதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் பிள்ளையை. அல்லேலூயா. முதலாவது சொன்ன பிள்ளைக்கு துணையாக இருக்கிறார் ஆண்டவர். 2வது, கர்த்தர் கிருபையை அனுப்புகிறார். 3வது, ஒரு விருந்தை பண்ணுகிறார். அல்லேலூயா. 4வதாக, அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிற வசனம் லூக்கா 2:23, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல் பிறந்ததெல்லாம் பரிசுத்தம் உள்ளது. இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகளை? உங்கள் பிள்ளை பெற்றெடுக்கிறீங்க, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆனால் கர்த்தர் கொடுக்குறீங்களா? எல்லாமே எனக்கே வேணுன்றீங்க, எல்லாமே எனக்கே போதும், என் கூடயே இருக்கணும். ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் என்ன சார், அண்ணாளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அது 7 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் மடிமை பிள்ளையை கொடுப்பார். இந்த பிள்ளையை நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 4வதாக பார்க்கிறோம். 5வதாக, பரிசுத்தப்படுத்துவது எப்படி? யாத்திராகமம் 13:2 சொல்லுகிறது, பிள்ளையை எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்கள் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். அப்போ முதல் பிறந்தவங்களாம் யாரு? கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளது, அது கர்த்தருடையது, அதை நம்ம எடுக்கக்கூடாது. முதல் பிறந்த பிள்ளையை கர்த்தருக்காக ஒப்புவிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் வாலிப வளர்ச்சியின் பருவம். வாலிப வளர்ச்சியின் பருவம்.
லூக்கா 2:52. ஒரு வாலிப வளர்ச்சி, இந்த பிள்ளையை வாலிப காலத்தில் எப்படி வளர்க்கணும். லூக்கா 2:52 சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் அதிகமாய் விரித்தடைந்தது. அப்போ வளர்ச்சி என்னன்னா, 1 ஞானம், 2 தேவ கிருபை, 3 உலக தயவு மனுஷ தயவு. இது 3 இந்த பிள்ளை மேல் இருக்கும். அல்லேலூயா. நம்பர் 1 ஞானத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அன்று நீங்கள் பார்க்க தானியேல் ஞானத்தில் சிறந்தவனாக காணப்பட்டான், யோசேப்பு ஞானத்தில் சிறந்தவனாக காணப்பட்டான். அப்போ கர்த்தர் இந்த பிள்ளையை ஞானத்திலே உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவனுடைய தாய் தகப்பன் இந்த வேலையை செய்ய வேண்டும். பிள்ளைக்கு தேவ ஞானம் மிக முக்கியம், உலக ஞானம் முக்கியம், அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஞானம் மிக முக்கியம். இந்த 3 ஞானத்தையும் இந்த பிள்ளைக்கு புகுத்த வேண்டியது இவங்க தாய் தகப்பனுடைய வேலை என்று அடுத்த வசனம் சொல்கிறார் ஆண்டவர். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானே பெரியவனா வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த பிள்ளையை கர்த்தருக்கும் மனுஷனுக்கு பிரியமாக நடக்கணும். பிரியனா என்ன? யார் மேலே கோவப்படக்கூடாது, யார் மேலே எரிச்சல் படக்கூடாது, யாரையும் வஞ்சிக்கக்கூடாது. இந்த பிள்ளையை அழகாக நீங்கள் வளர்த்து எடுப்பது கர்த்தருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக தாய் தகப்பன் பிள்ளையை ஆவியில் வளர்ச்சி கொண்டு ஆலயத்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. இந்த பிள்ளையை நீங்கள் அநேக ஆலயத்துக்கு என்ன பண்ணோம், சண்டே கொண்டு போகணும். நீங்களே நின்றுக்கூடாது, வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. பிள்ளையை ஆலயத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கணும் மேய்ப்பனுக்கு முன்னாடி. அந்த மேய்ப்பின் மூலமாக வளர்கிறது. எப்படி வளருது பாருங்கள். சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அப்போது சிறு வயது முதல் கர்த்தருடைய போதனையில் வளர வேண்டும். அல்லேலூயா. அது மேய்ப்பின் கீழே அடங்கி மேய்ப்பினுடைய வார்த்தை கேட்க வேண்டும், மேய்ப்பினுடைய வார்த்தையின்படி அது வாழ வேண்டும். அதான் தேவனுடைய வார்த்தையின்படி. அடுத்து சொல்கிற ஆண்டவர் உபாகம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளை கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக்கொள்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகள் குறித்து பேசு. அல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளை படுத்த போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, இந்த 4 டைமில் என்ன பண்ணோம், இயேசுவை பற்றி சொல்லிக்கினே இருக்கணும். வேறு எதையும் குறித்து சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நீ இயேசு பற்றி சொன்னா இந்த பிள்ளை ஒரு நாள் தீர்க்கதரிசி பக்காவாக கர்த்தர் மாற்றி விடுவார். அடுத்ததாக கர்த்தருக்கேற்ற சிட்சியிலே போதனையை வளர்க்க வேண்டும். பிள்ளை தப்பு பண்ணும்போது உடனே சிட்சிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஏன் சிட்சிப்பு என்றால் பிள்ளையின் நெஞ்சிலே மதியினை ஒட்டி இருக்கும். என்ன ஒட்டி இருக்கும்? மதியினை ஒட்டி இருக்கும். நீ பிள்ளையை சிட்சிக்கல் என்றால் ஒரு நாள் உனக்கு அந்த பிள்ளை அந்த காலை எடுத்து உன் தலைமையில் வைக்கும். அப்போ தான் அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் பிள்ளையை நான் சரியாக அடக்கி வாழ வைக்கல அப்படின்னு. இப்பயே நீங்கள் உஷாராக இருக்கணும். பிள்ளை என்றால் 12 வயசுக்கு மேலே, குழந்தை என்றால் 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும், வாலிபன் என்றால் 13லேருந்து 18 வயசு வரைக்கும், புருஷன் என்றால் 19லேருந்து 21 வரைக்கும், தாய் தகப்பன் என்றால் 21லேருந்து கடைசி வரைக்கும் தாய் தகப்பன். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்? நெஞ்சில் என்ன இருக்கும்? மதியின்னு இருக்கும். அதை சிச்சிக்கணும். எப்படி சிச்சிக்கணுமா? எபேசியர் 6:4 சொல்லுகிறது, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சியிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. அப்போ எப்படி வளர்க்கணும்? கோபமே படுத்தக்கூடாது. கோபம் இல்லாமே உன் முகத்தில் கோபம் தெரியக்கூடாது பிள்ளைக்கு. ஏன்னா உன் முகத்தில் இருக்கிற கோபம் பிள்ளைக்கு என்ன பண்ணும்? அதே உருவாகும். அதனால் கோபப்படுத்தாமல் சிச்சிக்கணும்னா அன்பாய் சிச்சிக்கணும், சிரிச்சிக்கினே சிச்சிக்கணும். புரியுங்களா? அந்த பிள்ளை சிச்சித்து அதுக்குள்ளே இருக்கிற மதியினத்தை எடுத்து விட்டுறணும். அப்போ அந்த பிள்ளை ஒரு நாள், நீங்கள் இன்றைக்கி போலீஸில் ஒரு கான்ஸ்டபிளாக உட்காந்துருக்கிறீங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐஜியாக உட்காந்துருக்காது. நம்புறீங்களா? உங்கள் மகன் இந்த பட்டண தமிழ்நாட்டுக்கு யாரும் இருப்பாங்க, ஒரு ஐஜியை வர முடியாதா? கரங்க தட்டுங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பிள்ளையை பின்வர சந்ததிக்காக கற்றுக் கொடுக்க வேண்டும். பின்னாடி வர சந்ததி. அல்லேலூயா.
எந்த சந்ததி? பின்னாடி வர சந்ததி. சந்ததியாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். எதுவும் இந்த சந்ததியை போயிடக்கூடாது. அதான் சொல்கிறாரு சங்கீதம் 78:4, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம். அப்போது பின்னாடி வர சந்ததி, உங்கள் சந்ததிக்கு அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறையாக கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்ததியாக நீங்கள் பார்க்க முடியும் பிள்ளையின் மேல் பிள்ளைகளை. அடுத்ததாக சொல்கிறார், முதிர்ச்சி பருவத்தில் தாய் தகப்பனை ஆதரிப்பான். நீ ஒழுங்காக நடத்தினா நீ தாத்தா பாட்டி ஆகும்போது அந்த பிள்ளை அந்த தாத்தா பாட்டி அனாதை இல்லத்தில் போகவே முடியாது. எந்த இல்லத்தில்? அனாதை இல்லங்களில் போக முடியாது. தாய் தகப்பன் அந்த பிள்ளை உங்களை போஷிக்க என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. முதிர் வயது வர வரைக்கும் உன்னை பாதுகாப்பான். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:15 சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போது முதிர் வயதில் கூட உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கனித்தர திராட்சை கொடிகளைப் போல காணப்படுவார்கள். அன்பாக இருப்பார்கள். கனித்தந்தா எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருப்பார்கள். கடைசியாக 6வது, தாய் தகப்பன் தேவ சித்தத்தின்படி செய்தால் இயேசு இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கரெக்டாக செய்தாங்கன்னா இயேசு 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமைப்பேன், நான் தப்பி வைப்பேன். ஹல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் அவர்களை ஏந்துவார், தப்பிப்பார், சுமப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கடைசியாக 1000 தலைமுறை வரைக்கும் இந்த சந்ததியை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. ஆபிரகாம் சொன்னார், உன் பிள்ளைகளை நான் 1000 தலைமுறை வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு தலைமுறைக்கு 40 வருடம் கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு 4000 வருடம் முடிஞ்சிடுச்சு. வாசிக்கலாம். அந்த கடைசி வசனம் உபாகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனை கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளை கீழே 1000 தலைமுறை வரும். என் கீழே 1000 தலைமுறை வரணும்னா என் பிள்ளையை நான் வளர்த்துருக்கணும். உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்த்தீங்கன்னா 1000 தலைமுறை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி 2வது தலைமுறை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உலகத்தில். ஹல்லேலூயா. முதல் தலைமை பார்க்குறோம், 2வது தலைமை காணாது போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா தாய் தகவன் பைபிளை வாசிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. அதனால் 2வது தலைமுறை பார்க்க முடியல, 3வது தலைமுறைக்கு வர முடியல. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக இந்த வசனத்தின்படி இந்த 7 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா ட்ரூத் பைபிள் டிவி என்ற சேனலில் மறுபடியும் இதை போடுவோம். உங்கள் வீட்டில் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகிறது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறப்பா, நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீ பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி உள்ளத்தோடு மை சோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகள் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு
நல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் மத்தியிலே நீர் பேசி எங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். அருமையான சகோதரன் பார்த்திபனும் கவிதாவையும் அருமையான குழந்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர் தாத்தா பாட்டி யாவரையும் வந்திருக்கிற உற்றார் உறவினர்களையும் சொந்த பந்த அனைவரையும் நண்பர்கள் சிநேகிதர் அனைவரையும் ஊழியர்கள் யாவரையும் கர்த்தர் 1000 மடங்கு தலைமுறையாக இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் இவர்களோடு எப்போது இருந்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கனம் உமைக்கே செலுத்தும். நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்கார். பேசுகிற தேவன் கர்த்தருடைய ஆவியான ஒருவரே. உமைக்கே மகா துதி நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தேவ செய்தியை கொடுத்த நமது அன்புக்குரிய ஐயாவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு குழந்தைக்கு ஏற்ற நல்ல ஒரு செய்தியை, ஆலோசனையை ஐயாவர்கள் பிரசங்கத்தின் மூலமாக நமக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்க இருக்கிறோம். இப்போது கூட இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இப்போது கூட இன்னும் சில நிமிடங்களில் நம்ம கேக்கு வெட்டி இந்த பிறந்த நாள் விழாவை நம்ம முடிக்க இருக்கிறோம். எனவே நமது மத்தியிலே ஸ்தோத்திரம் காட்டுமன்னார் கோவில் பாக்கியவான்கள் திருச்சபையுடைய போதகர் பாஸ்டர் பாபுஜி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நிறைவாக கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணும்படி அன்பாய் அழைக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீ நல்லவர். அருமையான என் சகோதரன் பார்த்திபன் கவிதாவுக்கு கர்த்தர் நீர் தந்த இந்த அற்புதமான புதல்வனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் நீர் கொடுக்கிற சுதந்திரம் அருமையான ஆண்டவர், இந்த கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் எப்படி இந்த பூமியிலே மனித தயவிலையும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அருமையான இந்த லாமேக்கு ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதித்து மனித தயவும் தேவ கிருபையும் பிள்ளைக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த பூமியில், இந்த சமுதாயத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு அபிஷேகிக்கப்பட்டவனாக நல்ல படிப்பிலையும் ஞானத்திலையும் அறிவிலையும் வளர கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே பிள்ளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் அவனை ஆசீர்வதிப்பீராக, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவன் தாமே உம்முடைய தெய்வீக கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவரே மகனை உள்ளங்கையிலே வைத்து வரைந்து பாதுகாத்து உம்முடைய வேலைக்காக உன்னை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்போது கூட தேவனுடைய ஊழியர்கள் முன்பதாக வந்து இந்த குழந்தையை நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு ஜெபம் பண்ணி நிறைவாக நம்ம ஆசீர்வதிக்க இருக்கிறோம். தயவுசெய்து இருக்கிறவர்கள் நம்ம எழுந்து நின்று இந்த குழந்தைக்காக உங்களுடைய கரங்களை நீட்டி நிறைவாக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். கொஞ்சம் அப்படி எழுந்து நின்று நம்முடைய கரங்களை வலது கை குழந்தைக்கு நேராக நீட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தொடர்ந்து அருமையான குழந்தையையும் இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அருமையான பாஸ்டர் அருள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடித்து வைக்கும்படி அன்பாய்கள். அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான பிரதருக்காக, சகோதரிக்காக, அன்பு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானம் சந்தோஷமும் நம்மோடு விசேஷமா குழந்தையோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது கூட நாம் மிக ஆவலோடு கூட எதிர்பார்த்த இந்த நிகழ்ச்சியாக இப்பொழுது அன்பு தம்பி குழந்தைக்காக நம்ம கேட்க விட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட முன்பதாக வருவாங்க. மற்ற உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருப்பீர்களான, மிக முக்கியமான சொந்த பந்தங்கள் இருப்பீர்களா, தயவு செய்து நீங்கள் மேலே வரும்படி நான் அன்பாய் உங்களை அழைக்கின்றேன். குழந்தையுடைய தாத்தா, பாட்டி, தாய், மாமன், வேற முக்கியமானவர்கள், கிராம முக்கியஸ்தர்கள் யாராக இருப்பீங்கனால தயவு செய்து நீங்கள் மேடைக்கு வரலாம். வாங்க வாங்க. இப்போது கூட தேவனுடைய நாம மகிமைக்காக அருமையான அன்பு தம்பி சாம் லாமிக் அவருடைய முதல் பிறந்த நாள் விழாவில நம்ம எல்லாரும் இணைந்து இப்ப அன்பு தம்பி கேக் வெட்ட போறாங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்:
1,00,00,000 சீடர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1,00,00,000 ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.